எப்போ பார்த்தாலும் இந்த சோறு சோறு குழம்பு குழம்புனே செஞ்சிட்ருக்கோமே, ஒரு சேஞ்சுக்கு வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சதே இந்த சாம்பார் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம் இதுதான். சரி அதில் இன்றைக்கி சாம்பார் சாதத்தை செய்வோம். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு போயிடுச்சு இல்லையா? ஸோ அதை தான் பண்ணேன். இருக்கிற காய்கறி, அரிசி, உப்பு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் போட்டு குலசாமியும் கும்பிட்டு விசில போட்டு வச்சுட்டேன். ஏன்னா நேற்று மீன் சொதப்பின மாதிரி இன்றைக்கும் சொதப்பிடக்கூடாது இல்லையா? சரி எப்படி பார்த்தாலும் நமக்கு சாம்பார் சாதம் குறைவாக தான் வரும், அப்போ சக்ஸஸாக வந்துடும் அப்படின்ட்டு நானே என்ன தைரியப்படுத்திக்கிட்டு அடுத்தது வந்து காலிஃப்ளவரை நல்லா மசாலாலாம் போட்டு பரட்டிட்டு மேரினேட் பண்ண வச்சுட்டேன். டிஃபனுக்கு தக்காளி சட்னி அரைக்கலாம் அப்படின்ட்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் மொத்தமாக அதுமே போட்டேன். ஏன்னா நம்ம ஆளுங்கள்லாம் குழம்புலலாம் கருவேப்பிலை போட்டால் எடுத்து தூர போட்டுருங்க, சட்னியோட அரைச்சி கொடுத்தா தான் உண்டு. அதை முடிச்சுட்டு காலிஃப்ளவர் வறுத்துட்டு சாம்பார் பார்த்தா சூப்பராக வந்துருச்சு. அதை நல்லா தாளிச்சிட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு அது மட்டும்தான் செஞ்சேன். சைட் டிஷ் வேறு எதுவும் இல்லை, காலிஃப்ளவர் மட்டும் வச்சு லஞ்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன்.